ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் சரவணன். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற படம், பேச போகிற படம் இட்லி கடை. தனுஷ் அவர்களை இயக்கி எழுதி நடிச்சிருக்கிற படம் இட்லி கடை. இட்லி கடை இந்த படத்தில் நடித்தவங்களை யாருன்றதை பார்ப்போம் வாங்க. தனுஷ், ஜிவி பிரகாஷ் இசை, நித்யா மேனன், அருண் விஜய், ஷாலினி பாண்டே, ராஜ்கிரண், சத்யராஜ், பார்த்திபன், சமுத்திரகனி. இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், படம் ஒரு சென்டிமெண்ட் ஃபேமிலி. அந்த ஃபேமிலி ட்ராமாவோட இருக்கிற ஒரு படம். கிராமத்தில் ராஜ்கிரண் ஃபேமிலியோட ஒரு சின்ன ஒரு கடையாக, ஒரு இட்லி கடைன்ற ஒரு கடையில் ஒரு கடை அவர் சொந்தமாக வச்சு நடத்துகிறாரு. அந்த கடையோட டேஸ்ட்டு, கடை தான் சின்னது, பட் ஆனால் கடையோட டேஸ்ட்டு அந்த கிராமமே அங்கே சாப்பிட்ற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல டேஸ்டோட அவர் பரிமாறுறாரு. அவருடைய சின்ன பையன் தனுஷ் அப்பா என்ன செய்யறாரு, எது செய்யறாரு, இது எல்லாத்தையுமே அவர் சொல்லி கேட்டு வளர்ற ஒரு பையன். அவரும் தன்னை படிச்சு முடிச்சவன சொந்தமா கேட்டரிங் சர்வீஸ் கத்துக்கிற ஒரு பாடத்தை எடுத்து அதுல படிக்கிறார். அவர் படிச்சு முடிச்சவன அவங்க அப்பா கிட்ட இந்த ஒரே இடத்துல இல்லாம 4-5 இடத்துல நம்ம பிரான்சைஸ் ஓபன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா சொல்றாரு. அவங்க அப்பா எல்லா இடத்துலயும் போய் நான் சமைக்க முடியாது, ஏன்னா கிராமத்தால அவர் அப்படி சொல்றாரு. இவங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்ன விவாதம் இல்லப்பா நான் வெளியில போனதான் கொஞ்சம் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு அவங்க அப்பா ஒத்துட்டு இவர் வெளிநாட்டுக்கு போயிடுறாரு. அப்பா அம்மாவை இங்க கிராமத்துல விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போயிடுறாரு. வெளிநாட்டுல சத்யராஜ், அருண் விஜய், ஷாலினி பாண்டே இவங்களுடைய ஃபேமிலி பெரிய ஃபேமிலி, அங்க ரொம்ப வசதியானவங்க. அவங்க வச்சு நடத்தக்கூடிய ஹோட்டல்ல இவர் மெயின்டெனன்ஸ் கேட்டரிங்ல மெயினான வேலை செய்யறாரு. அது சத்யராஜுக்கு அவருடைய இதுல இவர் வந்ததுக்கு அப்புறமா ப்ராஃபிட் அதிகமாகுது. பொண்ணையே அவருக்கு தனுஷ்க்கு கொடுக்குற அளவுக்கு முடிவு பண்றாங்க. அது நடத்துறாரு. அதை நடத்த ஆரம்பிக்கும் போது இங்க கிராமத்துல அவங்க அப்பா இறந்துடுறாரு. தனுஷோட அவங்க அப்பா. அவர் மறுபடியும் இங்க இந்தியாவுக்கு வராரு. அதுக்கப்புறமா நடக்கிற கதை, இவர் மறுபடியும் அங்க போறாரா இல்லையா, என்ன நடக்குது, இந்த சென்டிமெண்ட் ஃபேமிலிக்குள்ள என்னென்ன விஷயம் நடக்குது. அருண் விஜய் ஒரு ஈகோ படத்துல ஒரு ஈகோ கேரக்டர். அவர் எப்படி அதை ரியாக்ட் பண்றாரு, தங்கச்சியோட வாழ்க்கை இது மாதிரி ஆயிடுச்சு, விட்டுட்டு போயிட்டானுன்னு அதோடைய விஷயம், இது எல்லாம் கலந்த ஒரு கலவையை தான் படத்தை ரொம்ப மிக அருமையா கொடுத்துருக்காரு. படத்துல முக்கியமா சொல்ல போனா பார்த்திபன் அந்த கிராமத்துல இன்ஸ்பெக்டரா நடிச்சிருக்காரு. அவரும் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காரு. நித்யா மேனன் அவங்க தனுஷ்க்கு ஜோடியா நடிச்சிருக்காங்க. அதாவது அங்க வெளிநாட்டுல சத்யராஜோட பொண்ணா அவங்க வேற இன்னொருத்தர். இங்க வந்ததுக்கு அப்புறமா இவர் மறுபடியும் அங்க வெளிநாட்டுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. இங்கேயே இருக்கிறதுனால ஆரம்ப காலத்துல இருந்தே, சின்ன வயசுல இருந்தே எல்லாம் பழக்கன்றதுனால நித்யா மேனனோட பழக்கம் ஏற்பட்டு அவங்க இங்கேயே இருக்கிற மாதிரி இவங்க கூட கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு விஷயம். அந்த விஷயத்துல நித்யா மேனன் ரொம்ப அருமையா பண்ணிருக்காங்க. அவங்களும் சமுத்திரக்கனி இந்த படத்துல ஒரு அந்த ஊர்ல இருக்கிற ஏதோ ஒரு சின்ன ஒரு ஈகோ கேரக்டர்ல ஒருத்தர் வில்லனா இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இவர் கடைக்கு எதிர்க்க பரோட்டா கடை வச்சிருக்காரு. அவர் தனியா நல்லா பண்ணியிருக்காரு. அவரும் நம்ம படத்துல அவங்களுடைய கேரக்டர் ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காங்க. படம் ஃபேமிலியோட போய் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. படம் பார்க்கலாம். அதே போல இசை ஜிவி பிரகாஷ்குமார். மற்ற படத்தை விட இந்த படத்துல பாத்தீங்கன்னா தாம் டூம்னு அடிக்கிற சவுண்ட்லாம் கிடையாது. கிராமத்தோடைய ஒரு விஷயத்த எப்படிலாம் இருக்கணுமோ இசை அப்படிதான் கொடுத்துருக்காரு. படத்துல 2 பாட்டு இருக்கு. 2 பாட்டுமே படத்துல பார்க்கும்போது கேட்கும்போது ரொம்ப அழகா நல்லா அருமையா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. மொத்தத்துல இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, இட்லி கடையை பத்தி சொல்லணும்னா, ஒரு சின்ன ஹோட்டல்ல ரொம்ப அருமையான ஒரு சுவையோடு இருக்கிற ஒரு இட்லியை சாப்பிட்டுட்டு சாம்பார் ஊத்திட்டு சின்னதா கொஞ்சமா காரமா இருக்கிற மாதிரி ஒரு சட்னியை சாப்பிட்டுட்டு வந்த ஒரு ஃபீலிங்கு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. படம் எல்லாருமே குடும்பத்தோட தியேட்டர்ல போய் பாருங்க. நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்யூ.